அருமையான காலை வேளையிலே நம்முடைய சிந்தனைக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன் நின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காக தம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலே நீர் எங்களுக்கு தந்த ஜீவாப்பமாகிய நம்முடைய மன்னாவுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இதை ஆசீர்வதித்து பகிர்ந்து தாரும். நாங்கள் புசித்து பலன் கொண்டு கர்த்தருக்கென்று சாட்சியாய் இந்த உலகத்தில் ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. நம்முடைய கிருபை வழங்கட்டும். வசனங்கள் ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் துணை புரிவீராக. அடியனுடைய வாயிலே நம்முடைய வார்த்தைகளை போடும். அடியனை மறைத்து கொள்ளும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன் இரட்சகர் நாமத்தில் வேண்ட ஒரு நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம். அருமை கர்த்தருடைய தாசனாகிய மோசேயை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவன் கைகளை கொண்டு இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்திலே இருந்து புறப்பட பண்ணினதை நாம் அறிந்திருக்கிறோம். மோசேயுடைய ஜீவிதம் ஒவ்வொரு 40 வருஷங்களும் ஒவ்வொரு விதமாய் காணப்பட்டது. முதல் 40 வருஷங்கள் அவன் பார்வோனுடைய அரண்மனையில் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று அழைக்கப்படுகிறவனாய் காணப்பட்டார். அதற்கு பிறகு 80வது வயது வரைக்கும் 40வது வயதில் அவர் செய்த ஒரு கொலை நிமித்தம் பார்வோன் அதை அறிந்தபடியினாலே தன்னை கொலை செய்து விடுவான் என்று சொல்லி அங்கிருந்து மீதியான் தேசத்திற்கு ஓடி போனார். மீதியான் தேசத்து ஆசாரியனாகிய போத்திபிராவினுடைய மகளை திருமணம் செய்து 40 ஆண்டு காலங்களும் அவனுடைய ஆடுகளை மேய்க்கிறவனாய் காணப்பட்டான். வனாந்திரத்தில் 40 ஆண்டு காலமும் அவருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தார். அதற்கு பிறகு 80வது வயதில் ஒரே பெண்ணும் தேவ பர்வத தண்டைக்கு வந்தபோது கர்த்தர் அவரை முச்செடியின் நடுவிலிருந்து அவனோடு பேசி தம்முடைய ஜனமாய் இஸ்ரவேல் ஜனத்தை பார்வோனுடைய கையிலிருந்தும் எகிப்து தேசத்திலிருந்தும் புறப்பட பண்ணும்படியாய் கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவருடைய கையிலே கொடுத்து அனுப்புகிறவராய் காணப்பட்டார். மீட்கப்பட்ட தேவ ஜனம் வனாந்திரத்தில் 40 ஆண்டு காலமும் நடந்து வருகிறத நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை நான் வாசிக்கிறதுல முதல் பகுதியை நான் 1வது வசனத்தை வாசிப்போம். ஆனால் அங்கே மோசேக்கு 120 வயதாகிவிட்டது. அப்பொழுது சொல்கிறார் மோசே ஜனங்களை நோக்கி, இனி நான் உங்கள் மத்தியில் போக்குவரத்துமா இருக்க கூடாது. ஆகையால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக என்ன செய்கிறவர், போகிறவர், கடந்து போகிறவர் என்று சொல்லப்படுகிறது. அதில் 3 காரியங்களும் இந்த அருமையான காலவெளியில் உங்களோடு கூட நான் சொல்லும்படியாய் நான் விரும்புகிறேன். முதலாவது இந்த 3வது வசனத்தில் நான் பார்க்கும்போது, உன் தேவனாய் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக என்ன செய்கிறவர், போகிறவர். கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போனால் நமக்கு உண்டாயிருக்கிற ஆசீர்வாதம், அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். கடந்த வருஷங்களெல்லாம், கடந்த மாதங்களெல்லாம் கர்த்தர் தான் நமக்கு முன்பாக சென்றார். நமக்கு எல்லா காரியத்திலும் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆரோக்கியத்தையும் அருளி செய்து வந்தார். இனியும் அவரே நமக்கு முன்பாக செல்கிறவர். அவர் செல்லும் போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தில் முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே உனக்கு முன் நின்று அந்த தேசத்தாரை என்ன செய்வார், அழிப்பார். கர்த்தர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேசமாகிய கானானின் குடிகள், ஏவியர், எமோரியர் என்று சொல்லி 7 ஜாதிகளை குறித்து அங்கே வசனத்தில் வாசிக்க, அந்த ஜாதிகள் எல்லாம் கர்த்தரே என்ன செய்வாராம், அழிப்பார். காரணம், நீ அந்த தேசத்தை சுதந்தரிக்க வேண்டும். அந்த கானானை
அடுத்து சொல்கிறார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய், கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக அங்கே போவான் என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தர் மோசேக்கு அடுத்தபடியாய் அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இராதபடிக்கு சபைக்கு முன்பாக போக்குவரத்துமாயிருப்பதற்கு கர்த்தர் அதிகாரியாக புருஷனாய் யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டு, அங்கே கர்த்தர் மோசேயும் எலியாசாரும் அவன் மேல் கைகளை வைத்து அந்த ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். கர்த்தர் சொல்லும்போது சொன்னார், மோசேயே, உனக்கு இருக்கிற கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு என்ன செய், கொடு என்று எழுதப்பட்டிருக்கு. 34ஆம் அதிகாரத்தில் நான் வாசிப்போம், ஆனால் அதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். வாசிப்போம், 9வது வசனத்தை வாசிப்போம். யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப மோசே கைகளை வைத்த போது அவன் ஞானத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். மாத்திரமல்ல, ஜனங்கள் அவனுக்கு கீழ்ப்படிகிறவர்களாய் காணப்பட்டார்கள். மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லும்போது யோசுவாவோடு சொல்கிறார், யோசுவாவே, நீ பயப்பட வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் என்ன செய்வேன், இருப்பேன். அப்படி சொல்லி கர்த்தர் தாம் அவரோடு இருக்கிறதை என்ன செய்தார், விளங்கப்படுகிறவராய் காணப்பட்டார். வசனத்தை பார்ப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிப்போம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல முன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை என்ன செய்வேன், மேன்மைப்படுத்துவேன். எந்த இடத்துல வைத்து, யோர்தான் நதிக்கு முன்பதாக கர்த்தர் வைத்து இது வார்த்தையை சொல்லுகிறார். உன்னை மேன்மைப்படுத்துவேன். கர்த்தர் மேன்மைப்படுத்தினாரா? 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் என்ன செய்திருந்தார்கள், பயந்திருந்தார்கள். அப்படியானால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையில உண்மை உள்ளவராய் காணப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளையும் என்ன செய்தாராம், நிறைவேற்றினார் என்று கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். மாத்திரமல்ல, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று அங்கே ஆபிரகாம் முழு நிச்சயமா என்ன செய்தான், நம்பினான். விசுவாசத்தில் அவன் பலவீனமாயிருக்கவில்லை, விசுவாசத்தில் பலப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆக இந்த காலை வழியில் இவைகள் எல்லாம் நான் சொல்ல காரணம், கர்த்தர் நமக்கு முன்பாக இந்த 5வது மாதத்தில் போகிறவராய் காணப்படுவார். முன்னே கடந்து போவார். இந்த முன்னே கடந்து போகும்போது நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை தான் இன்றைக்கு உங்கள் முன்பாக நான் வைக்கும்படி பிரயாசப்படுகிறேன். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாவின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். முதலாவது கர்த்தர் நம்முடைய ஜீவிதத்தில் செய்கிற முதல் ஆசீர்வாதம் இது. கோரேசுக்கு ஒரு வேலை சொல்லப்பட்டிருந்தாலும் நமக்கு இது உரியதாய் காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால்,
வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் நான் வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வாசிப்போம். 39வது வசனத்தை பாருங்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. அப்ப வாக்குத்தத்தம் ஏதோ ஒருவருக்கு மட்டுமல்ல, அது தலைமுறை தலைமுறையாய் இந்த வாக்குத்தத்தங்கள் தொடர்ச்சியாய் பின்பற்றி வருகிறத கர்த்தருடைய வசனம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறத நாம் பார்க்கிறோம். அதனால் இந்த காலை வேளையிலே ஒன்று சொல்ல நான் விரும்புகிறேன். கோரேசுக்கு மட்டுமல்ல அந்த வாக்குத்தத்தம், இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் மீட்கப்பட்ட தேவ ஜனத்திற்கு அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அது எப்படிப்பட்டது? சொந்தமானது. அதனால வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி நாம் அவைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே கோரேசுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை என்ன செய்வேன்? செவ்வையாக்குவேன். ஆங்கிலத்தில் crooked ways என்று எழுதப்பட்டிருக்கு. அங்கே கோணலான எல்லா வழிகளையும் நமக்கு செவ்வையாக்கி கொடுக்கிறவர். அவர் முன்னே கடந்து போனால் போதும். ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரே நீர் எனக்கு முன்பாக கடந்து செல்வீராக, நான் உம்மை பின்பற்ற எனக்கு உதவி செய்யும். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும்போது அதை தெளிவாய் சொல்லுவார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கிற வேளையில வசனம் சொல்கிறது, 1 பேதுரு 2:21, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து. அப்ப அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற எந்த ஒரு மனுஷனும் இடறி போக மாட்டான். அது போக போக நம்முடைய வாழ்க்கையில் எந்த கோணலான வழியாயிருந்தாலும் தடைகள் காணப்பட்டாலும் எல்லாம் என்ன செய்யும்? மாற்றப்படுகிறதாய் காணப்படும். நமக்கு முன்பாய் போகிறவர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லும் போது இவ்விதமாய் சொன்னார். 17ஆம் அதிகாரம் 1 வசனம் ஆதியாகமத்தில், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொன்ன சர்வ வல்லமையுள்ள தேவன். அருமையானே, அவரால் எல்லாம் செய்ய முடியும். சர்வ வல்லமையுள்ள தேவன் சாதாரணமானவர் அல்ல, அவர் மகா பெரியவர். அவர் பெருக பண்ண வல்லவராய் காணப்படுகிறார். தடைகள் எல்லாம் மாற்ற அவராலே தான் முடியும். ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் அவர் நமக்கு முன்னே இந்த மாதம் முழுவதும் கடந்து போவார். இந்த மாதம் மட்டுமல்ல, இனி வருகிற எல்லா நாட்களும் நம்முடைய ஜீவித காலம் எல்லாம் அவர் நமக்கு முன்னே போய் கோணலை அவர் செவ்வையாக்குறவராய் காணப்படுவார். இனி 2வது காரியத்தை பாருங்கள். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். மீகா 2:13, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இங்கே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை பாருங்கள். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக என்ன செய்கிறார்? போகிறார். நமக்கு முன்பாக போகிற கர்த்தர் கோணலை சுவையாக்குறவர் மட்டுமல்ல, தடைகளையும் என்ன செய்கிறவர்? தகர்த்து எறிகிற கர்த்தராய் காணப்படுவார். என்ன தடை வந்தாலும், அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனத்தினை நான் வாசிக்கும் போது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு போகிற பிரயாணத்தில் எரிகோ இஸ்ரவேல் ஜனத்திற்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. பாருங்கள், தடையாய் காணப்படும், முன்னேறி போக முடியாதபடிக்கு. அருமையானே, உலக பிரகாரமாக நம்முடைய தொழில் காரியத்திலோ அல்லது வேறு எந்த கையின் பிரயாசங்களிலோ அல்லது ஆவிக்குரிய ஜீவிதத்திலோ நாம் முன்னேறக்கூடாதபடிக்கு தடையாயிருக்கிற எல்லாவற்றையும்
அவர் தகர்த்து எறிகிற கர்த்தர். இங்க வசனத்தில் வாசித்தோமே, தடைகளை நீக்கி போடுகிறவர். அவர்களுக்கு முன்பாக என்ன செய்கிறார்? நடந்து போகிறார். அந்த நடந்து போகிறவரை குறித்து அதே வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போகிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. அவர்கள் ராஜா என்று எழுதப்பட்டிருக்கு. அவர் சாதாரணமானவர்கள் நமக்கு முன்பாக போகிறவர். அவர் அதிகாரம் படைத்தவராய் காணப்படுகிறவர். அவருடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்ட எந்த ஜனத்தையும் அவர் சரியாய் நடத்த போதுமானவராயிருக்கிறார். நாம் அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புவிக்கும் போது ராஜாவாகிய கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்ய போதுமானவராய் காணப்படுகிறார். இந்த மாதத்தில் எந்த தடை நமக்கு முன்பதாய் வந்திருக்கிறது? உத்தியோகத்திலோ அல்லது தொழில் காரியத்திலோ அல்லது நம்முடைய ஆவிக்குரிய ஜெபத்தில் ஜெபிக்க முடியாதபடி, உபவாசிக்க முடியாதபடிக்கு, கர்த்தருடைய ஆராதனையில் பங்கு பெறக்கூடாதபடிக்கு என்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாம் கர்த்தராலே மாத்திரமே மாற்ற முடியும். அவர் தடைகளை மாற்றுகிறவர். மூன்றாவது காரியம் கர்த்தருடைய வசனத்திலே வாசிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் இந்த சந்ததி முன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படி தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக என்ன செய்வார்? நம்முடைய ஜீவிதத்தில் நமக்கு நடைபெற வேண்டிய நன்மையான காரியங்களுக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை முன்னாக என்ன செய்கிறவர்? அனுப்புகிற தேவனாய் காணப்படுகிறார். அதில் ஆபிரகாம் சொல்லும் போது இவ்விதமாய் சொல்லுகிறார், என் இனத்தார் இருக்கிற தேசத்திலிருந்து என் தகப்பன் வீட்டிலிருந்து முதலாவது என்ன செய்தவர்? அழைத்து வந்தவர். நல்லா கவனிக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்கிறார், உங்களை அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் உண்மை உள்ள தேவனாய் காணப்படுவார். தம்முடைய உண்மையிலே அவர் கொஞ்சமேனும் என்ன செய்வதில்லை? பிசகுவதே இல்லை. தம்முடைய உண்மையை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறவர். அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிற முதலாவது அவர் அழைத்தவர். இரண்டாவது சொல்லும்போது சொல்கிறார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று என்ன செய்தவர்? சொல்லி ஆணையிட்டவர். சும்மா சொல்லல, அவர் ஆணையிட்டார். வசனத்தை நான் வாசிப்போமானால் அவர் ஆணையிட்டாரா என்று ஒருவேளை நாம் சிந்திக்கலாம். வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் வாசிப்போமா? கர்த்தருடைய வசனத்தை 6ஆம் அதிகாரம் வாசிப்போம். 13வது வசனத்திலே இருந்து வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே என்ன செய்தாராம்? ஆணையிட்டு, அடுத்தது நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருகுவேன் என்று சொன்னார். அப்போ கர்த்தருடைய வசனத்தில் என்ன வாசித்தோம்? ஒன்று, அவர் அழைத்தவர். இரண்டாவது காரியம், அவர் தமது பேரிலே என்ன செய்தவர்? ஆணையிட்டவர். நீ நன்றாய் கவனிப்பீர்களானால் கர்த்தருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 89ஆம் சங்கீதம், 89ஆம் சங்கீதத்தில் 33 வாசிப்போம். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன்,
தாவீதுக்கு நான் என்ன செய்ய? கர்த்தர் ஆணையிட்டால் அவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, உண்மை உள்ளவர். அவருடைய உண்மை 1000 தலைமுறை மட்டும் காணப்படுகிறது. இந்த காலையில நான் ஒன்று உங்களோடு சொல்லட்டும், அப்படிப்பட்டவர் தான் உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். ஆபிரகாமை அழைத்த கர்த்தர் நம்மையும் அழைத்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைத்தவர். நீ என்னுடையவன் என்று சொன்னாரே, அவர் காரியங்களை வாய்க்கு செய்ய மாட்டாரா? வசனத்தில் நான் வாசிக்கும் போது, அவர் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக என்ன செய்வார்? அனுப்புவார். எதற்கு? என்னுடைய குமாரனுக்கு ஒரு நேற்ற பெண்ணை ஆயத்தம் செய்வதற்கு. அருமையானே, எந்த காரியமானாலும், விவாக காரியம் மட்டுமல்ல, எந்த காரியமானாலும் கர்த்தர் தம்முடைய தூதன் நினைப்பி நமக்காக எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். நான் வசனத்தில் வாசிக்கிறோமே, சங்கீதம் 138:8 வாசிக்கும் போது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே சங்கீதக்காரன் மறுபடியும் சொல்லும் போது சொல்லுகிறார், எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிற என் தேவனாய கர்த்தர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை நான் சுட்டி காட்டுகிறேன், வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 57ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை பாருங்கள். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாய கர்த்தரை நோக்கி என்ன செய்வேன்? அப்ப யாரை நோக்கி கூப்பிட வேண்டும்? எனக்காக எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தரை. அது A to Z வரைக்கும் என்ன காரியமானாலும் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். எதற்கு? எனக்காக அவர்தான் எல்லாவற்றையும் செய்ய போகிறவர். வேற யாராலும் முடியாது. இது மனுஷரால் கூடாது, ஆனால் தேவனாலே எல்லாம் கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னாரே, ஒன்றும் இல்லை அல்லவா? ஆனால் கர்த்தர் ஆணையிட்டவர், அவர் தவறாதவர், அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுகிறவர். அவர் செய்வார் என்று சொல்லி தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக என்ன செய்வார்? அனுப்புவார். 40வது வசனத்தை வாசிப்போம். அதே ஆதியாகமம் 24:40. அவர் நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். நீ என் இனத்தாரிடத்திலும் என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு என்ன செய்வாய்? பெண் கொள்வாய். இங்க வசனத்தில் வாசிக்கும் போது அவர் எப்படிப்பட்டவர் என்றால், நான் வழிபடும் கர்த்தர், நான் ஆராதிக்கிற கர்த்தர். அருமையானே, நாம் ஆராதிக்கிறவர் யார் என்பதை நாம் முதலாவது அறிய வேண்டும். யோசபாத் ராஜாவை குறித்து நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் கர்த்தருக்கு ஆராதித்து துதி செய்ய தொடங்கின போதுதான் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆராதிக்கிறவர் யார் என்பதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுலடியார் அங்கே தீமோத்தேயுக்கு நிருபம் எழுதும்போது அவர் இவ்விதமாய் சொல்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் கல்லோ மண்ணோ மரமோ அது கைகளினால் செய்யப்பட்ட எந்த விக்கிரகமோ அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும் ஸ்லாக்கியத்தை பெற்ற தேவ ஜனம் அவரை நன்றாய் அறிய வேண்டும். அறிய வேண்டுமானால் அவரோடு கூட நேரம் செலவிட வேண்டும். வசனத்தில் வாசிக்கிறோம், சத்தியத்தை அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடைய வேண்டும். பரிசுத்தரின் அறிவே எப்படிப்பட்டது? அறிவு. நாம் மனுஷரை அறிந்திருக்கிறோம். எத்தனையோ மனுஷர் அவங்க எப்படிப்பட்டவங்க, கோபக்காரரா, அவர்கள் சாந்தமுள்ளவர்களா, மற்ற எல்லா காரியத்தையும் நாம் அறிந்திருக்கிறோமே. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? ஆபிரகாம் சொல்கிறார், அவர் நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை என்ன செய்து அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க செய்வார். அப்ப நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நம்முடைய பிரயாணங்கள் எல்லாம் என்ன செய்கிறவர்?
ஆசீர்வதிக்கிறவர் அல்லது வாய்க்க செய்கிறவர். ஒரு நாள் வெறுமையாக நாம் திரும்பி வர கர்த்தர் அனுமதிக்கிறவர் அல்ல. வசனத்தில் வாசிக்கிற கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னென்றைக்கும் என்ன செய்வார்? காப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை என்ன செய்வார்? கட்டளையிடுகிறவர். அதை செய்ய வல்லவராய் காணப்படுகிறவர். நம்முடைய பிரயாணம் எவ்வளவு தூரமாய் காணப்பட்டாலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவருடைய சமூகம் அவர்களை விட்டு என்ன செய்யல? விலகவே இல்லை. பாருங்கள், வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்ப்போம். யாத்திராகமம் 13 கடைசி வசனம் 22வது வசனம். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து என்ன செய்யல? விலகி போகவே. அவர் ஒரு நாள் நம்மை விட்டு விலகாதவர். அவருடைய சமூகமும் நம்மை விட்டு விலகாது. ஆகையினால் அப்படிப்பட்டவர் தான் நமக்கு முன்பாக போகிறவர். அடுத்த 4வது காரியம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படி கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும். அருமையானே, கர்த்தர் நமக்கு முன் செல்கிறார் என்று பார்த்தோமே. முன் செல்கிற கர்த்தர் 2 காரியத்தை நமக்கு செய்கிறார். என்ன காரியம்? பகலிலே அவர்களை என்ன செய்ய? வழி நடத்த. அதே தேவன் இரவிலும் நமக்கு என்ன செய்கிறவர்? வெளிச்சம் காட்டுகிறவர். அது பகலானாலும் இரவானாலும் அவர் நம்மை விட்டு விலகி போகிறவர் அல்ல. நாம் நடக்க வேண்டிய வழியில நம்மை சீராய் நேராய் நம்மை நடத்துகிற தேவன் அவர்தான். வசனத்தில் என்ன வாசிக்கிற வேளையில வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 32ஆம் சங்கீதம் 8வது வசனத்தில், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன்? காட்டுவேன். உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சிலரை வழி காட்டுகிற கர்த்தர். அருமையானே, வசனத்தில் என்ன வாசிக்கிற வேளையிலே வசனம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களில இவ்விதமாய் நான் வாசிக்கலாம். 48 இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர். நடக்க வேண்டிய வழியில, எல்லா வழியிலும் அல்ல. நமக்கு முன்பாய் கர்த்தர் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க, அந்த வழியிலே நம்மை நடத்துகிறவர். வசனத்தில் என்ன வாசிப்போமானால் 23ஆம் சங்கீதத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பாருங்கள், அங்கே 23ஆம் சங்கீதம் 4வது வசனம் 3 வாசிப்போம். அவரின் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் என்ன செய்கிறார்? அவர் கர்த்தர். அவர் நம்மை நீதியின் பாதையிலே நடத்துகிறவர். ஏன் அந்த பாதையிலே நம்மை நடத்துகிறார்? நீதிமொழிகளிலே அதற்குரிய ஒரு நல்ல காரியம் விளக்கம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதே நாம் பார்க்கலாம். வசனத்தில் நீதியின் பாதையிலே வாசிக்கும் போது 12ஆம் அதிகாரம் 28வது வசனம், நீதிமொழிகள் 12:28, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் என்ன இல்லை? மரணம் இல்லை. அப்ப நம்மை நடத்துகிற கர்த்தர் நம்மை சரியாய் நம்மை நடத்துகிறவர். ஒரு நாளும் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, துவண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை சரியாய் நம்மை நடத்த அவராலே மட்டுமே முடியும் என்பதை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியம். இன்னொரு வசனத்தை கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 49ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். 49:10, அவர்கள் பசியாயிருப்பதில்லை, தாகமாயிருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும்
வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர், அவர்களை நடத்தி அவர்களை நீர் ஊற்றண்டைக்கு கொண்டு போய் விடுகிறார். அவரே அவர்களை நடத்துகிறவர். அருமையானே, கர்த்தர் நம்மை நடத்துகிறாரா? வேத வசனம் சொல்லுகிறது, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, அந்நிய தேவன் அவர்களோடு கூட இருந்தது இல்லை, கர்த்தர் ஒருவரே அவர்களை என்ன செய்தார்? நடத்தின. 10வது வசனமா, வலது பக்கத்தில் மேல் பக்கம் இருக்கும். 32 வலது பக்கத்தில் மேலே. மன்னிக்கணும், இருங்க. மன்னிக்கணும். உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் ஒருவரே அவனை என்ன செய்தார்? வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு கூட இருந்தது. அப்ப யார்தான் நம்மை நடத்தணும்? கர்த்தர் தான் நம்மை நடத்தணும். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தத்தை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்க வேண்டியது அவசியம். அவர் நம்மை நடத்தினால் செவ்வையான வழியிலே நம்மை நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் அவரை நம்ம என்ன செய்வார்? நடத்த, கடைசி வரைக்கும் நம்மை நடத்துகிறவர். நீ 5வது காரியத்துக்குள்ள சற்று வேகமாய் போகலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 10:4. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறது. வசனத்தில் என்ன வாசிக்கும் போது வசனம் சொல்கிறது, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவர்களுக்கு முன்னே என்ன செய்கிறான்? நடக்கிறான். முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நாம் அவருடைய ஆடுகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய சங்கீதத்திலே சொல்லும்போது இவ்விதமாய் சொல்லுகிறார். வாசிப்போமா? 100ஆம் சங்கீதம் 3வது வசனம். 100ஆம் சங்கீதம் 3வது வசனம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். 95வது வசனம், 95ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிப்போம். 6லிருந்து வாசிமா. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியில கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நான் அவருடைய ஆடு. நான் எங்கே இருக்கிறேன்? அவருடைய கைக்குள்ளாய் காணப்படுகிறேன். சங்கீதம் 95 சொல்கிறாரு, அவருடைய கைக்குள்ளான ஆடுகள். பத்திரமாய் நம்மை பாதுகாக்கிறவர். அதனால்தான் அவர் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவர்களுக்கு முன்னே என்ன செய்கிறார்? நடக்கிறார். அவருடைய ஆடுகளுக்குரிய ஒரு குணலட்சணம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய ஆடுகள் அவன் சத்தத்தை என்ன செய்திருக்கிறது? அறிந்திருக்கிறது. கர்த்தருடைய சத்தத்தை அறிந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள். கர்த்தரை அறிந்திருக்கிற ஜனம், அவருடைய சத்தத்தை அறிகிற ஜனம். சூலமித்தியை குறித்து சொல்லும்போது, நேசர் கதவை தட்டுகிறார், அவள் திறக்கவில்லை. அந்த கதவு துவாரத்தின் வழியாய் தம்முடைய கையை நீட்டுகிறார். அவருடைய கைகளிலே இருந்து பரிமள தைலம் வாசனை வீசுகிறது. அவர் போய்விட்டார். அதற்கு பிறகு அவள் சொல்கிறார், இது என் நேசருடைய சத்தம். அவர் மலைகளின் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துல்லியும் என்ன செய்கிறார்? வருகிறார். நம்முடைய தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறோமா? பிள்ளையாண்டானாகிய சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை அறியவில்லை. ஏலியிடத்தில் 3 தடவை ஓடினான். 4வது தடவை சொன்னார், இனி அடுத்த முறை
உன்னோடு கூட கர்த்தர் பேசுவாரானால் கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன். கர்த்தருடைய சத்தத்தை நாம் அறிந்து ஜீவிப்போமானால் உண்மையாகவே இந்த கடைசி காலங்களில் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அடுத்த 6வது காரியத்துக்குள்ள கடந்து போவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 19:28. இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். சீஷர் எல்லாரும் இருக்க அவர் முன்பே கடந்து போனார். எதற்கு? இவைகள் எல்லாம் சொல்லி முடித்த பிறகு என்று எழுதப்பட்டிருக்கு. எவைகளை சொன்னார்? தம்முடைய பாடு மரணங்களை குறித்து. நாம் எருசலேமுக்கு போகிறோம். எழுதியிருக்கிற வேத வசனம் என்ன செய்ய வேண்டும்? நிறைவேற வேண்டும். நம்மை குறித்து ஏதாயிலும் ஒன்று சொல்லப்பட்டிருக்குமானால், அந்த ஊருக்கு போனால் உன்னை அடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அந்த ஊருக்கு போனால் உன்னை கொலை செய்வேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம போகவே மாட்டோம். நம்ம ஆயுசு காலத்துக்கு அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டோம். ஆனால் கிறிஸ்துவோ எருசலேமிலே தாம் படப்போகிற பாடுகளை குறித்து நன்றாய் அறிந்திருந்த போதிலும் தம்முடைய சீஷர்களுக்கு பல முறை பல விதங்களிலே அவர்களுக்கு விவரித்து காண்பித்த போதும் அவர் முந்தி எருசலேமுக்கு நடந்து போனார். எதற்கு தெரியுமா? 3 காரியங்கள் அங்கே நிறைவேற வேண்டும். இந்த லூக்கா 19ஆம் அதிகாரத்தின்படி, 1, அவர் கழுதையின் மேல் பவனி போக வேண்டும். சகரியா 9:9 சொல்லப்பட்ட வேத வசனம் நிறைவேற வேண்டும். முதலாவது காரியம். 2வது, எருசலேமை குறித்த ஒரு எச்சரிப்பை அவர் கொடுக்க வேண்டும். 3வது, கர்த்தருடைய வீட்டை குறித்த உண்டான பக்தி வைராக்கியம் அவரை பட்சித்தது என்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தருடைய ஆலயத்தை அவர் சுத்திகரிக்க வேண்டியது அவசியம். 3வது காரியம், தம்மை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய ஊழியம் முழுவதையும் அவர் நிறைவேற்ற வேண்டும். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த காலை வேளையில் நான் ஒன்று சொல்கிறேன். தம்மை குறித்து எழுதியிருக்கிற வேத வசனங்கள் அல்லது தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும்படிக்கு அவர் அவ்வளவு ஜாக்கிரதையாய் காணப்பட்டார். அருமையானே, புஸ்தக சுருளில் என்னை குறித்து என்ன செய்திருக்கிறது? எழுதியிருக்கிறது. பிதாவே, உம்முடைய சித்தம் செய்ய இதோ என்ன செய்கிறேன், வருகிறேன் என்று சொன்னாரே. அப்ப தம்முடைய சித்தத்தை அவர் செய்ய அவர் முன்னே கடந்து போனார். நாம் செய்ய வேண்டிய காரியம், நாமும் தேவ சித்தத்தை நம்மை குறித்து கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவுகளை நாம் நம்மை கொண்டு நிறைவேற்ற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் நம்மை குறித்த நினைவுகள் தீமைக்கானவைகள் அல்ல. அது எப்படிப்பட்ட நினைவுகள்? நன்மைக்கு ஏதுவானவைகள் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாரே. நம்மை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த திட்டமும் தீர்மானமும் நம்மை கொண்டு நிறைவேற வேண்டும். கடைசியை ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படியாக நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் என்ன செய்வேன். அருமையானே, நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண நமக்கு முன்பதாய் கடந்து போயிருக்கிறார். நமக்கு முன்பதாய் கடந்து போனவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர், உண்மையில் தவறாதவர். நம்முடைய ஜீவிதத்தில் அவரோடு இருக்கிற ஸ்லாக்கியம், அதை போல் ஒரு ஸ்லாக்கியம் வேற ஒன்றும் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது எப்படி இருக்குமா? அதிக நன்மையாக இருக்கும். அருமையான அவரோடு கூட காணப்படுகிற ஸ்லாக்கியம், அதை போல ஒரு பரம ஸ்லாக்கியம் ஒன்று இல்லை. அவரோடு கூட இருக்க வேண்டுமானால் நாம் இருப்பதற்கு அவர் என்ன செய்கிறாராம்? ஒரு இருப்பிடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நமக்காய் கட்டப்படுகிற ஒரு மாளிகை அல்லது ஒரு நல்ல ஸ்தலம்
பரலோகத்தில் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுக்கும். அதை நிறைவேற்றி முடித்த பிறகு திரும்ப வருவார். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவே காலத்தோடும் வானத்திலிருந்து என்ன செய்வார்? இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் நாம் எடுத்து கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் நாம் இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று எழுதப்பட்டிருக்கு. அவரோடு கூட இருக்கத்தக்கதாய் நாம் வாஞ்சிப்போம். நமக்கு முன்பாக போகிறவர் எப்படிப்பட்டவர் என்று இந்த காலை வேளையில் 7 காரியத்தின் முகாந்தரமாய் உங்களோடு சொன்னேன். நீ வருகிற வசனங்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு தொடர்ச்சியாய் நான் பேச இருக்கிறேன். கர்த்தர் அனுமதித்தால் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம்.